நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒய்யாங்குடி கள்ளத்தோட்டத்துக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னா இறந்து போனவங்களோட கல்லறைக்கு வருஷத்தில் கடைசி நாள் க்ளீன் பண்ணி மாலை போட்டு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு வருவோம். இது ஒய்யாங்குடியோட வழக்கம். எங்கள் அப்பா 2010 இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் ஆச்சு. மாலை போடுறதுக்கு வந்திருக்கேன். ஜீன்ஸ் அண்ணன் வந்து மாலை எடுத்து வாங்கி கொண்டு கொடுத்துருக்காரு. அவர் ஆல்ரெடி போட்டு போயிட்டார். மணி 7:30 மணி. இப்போது நான் எங்கள் அப்பாவை தேடி பிடிச்சி மாலை போடணும். பெரிய டாஸ்க்லாம் இல்லை, எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியும். இது வந்து இந்த வருஷம் இறந்தவங்களோட கல்ற, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு நினச்சேன். காலையிலே வந்து லிஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன். வேறு சோழிகள் இருந்ததுனால வர முடியல. அதனால் இதை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். 2024 5வது மாதம் அப்படியே போகுது. இது 5வது மாதம். டேட்டு 5/6 அடுத்தடுத்த நாள் அவுட் ஆகிருக்கு. 5/6 7வது மாதம் அப்படியே போகுது. அப்போ ஜனவரியில் இருந்தவங்க அந்த லாஸ்ட்டில் இருப்பாங்க. சரி, இருந்துட்டு போகிறாங்க. சரி, இது நம்மளுக்கு இன்றைக்கி தேவையில்லாத வேலை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஸோ டேடி எங்கே இருக்கீங்க? தேடுதல் வேட்டையில். மற்ற நாள் வந்தேன்னா ஒரு 7 மணிக்கெலாம் நல்லா கூட்டமாக இருக்கும். ஒரு 5-6 பேராவது இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. சரி, டேரெக்டாக அப்பா கல்லறைக்கு போய் பக்கத்தில் வச்சு எடுத்துக்கலாமா? இது வந்து த்ரில்லிங், சென்டிமெண்ட்டாக இருக்கணும்னு வீடியோ எடுக்கிறேன். பயப்படாதீங்க. யாரையும் பயக்கம் காட்டுவதற்கான நோக்கம் இல்லை. யாக்கோ படம் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து எங்கள் அப்பா கல்லறை. எடுத்து கட்டலை, ட்ரை பண்ணேன், முடியல. ட்ரை பண்ண வருஷம் அந்த கல்லறை இந்த சிலுவையை வந்து அடித்தேன். ஆனால் சில சந்தர்ப்பத்தால் பண்ண முடியல. யாருன்னா டி யாக்கோப் 5/1/2010. எஸ், டி யாக்கோப், மை டேட், மை லவ்வபிள் டேட். எல்லாருக்குமே அப்பான்னா லவ்வபிள் தான். சரி, க்ளீன் பண்ணலான்னு வந்தாங்க. ஒன்றுமே இல்லை, சர்ச்சில் நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க. சரி, ஆரம்பிக்கலாமா? எங்கேயாண்டு வைக்கணுமே. வச்சிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேரம் மாலையை போட்டுருக்கா. உள்ள நம்ம இருக்கு இப்படி. மாலையை போடலாம். பார்த்து வேடிக்கை எடுங்க. ஜீன்ஸை வந்து முன்னாடி நாங்களும் வருவோம், எல்லோரும் சேர்ந்து வாங்கிட்டு வந்து வருவோம். ஒரு 5 வருஷமாக வார வாங்கிட்டு வராரு. எனக்குரிய பொருளை, எனக்குன்னு வாங்குகிற பொருளை இங்கே வச்சுட்டு போயிடுவார். ஏன்னா டைம் செட் ஆகலை. நவுத்து போச்சோ, என்ன பண்ணலாம்? பக்கத்தில் யாரையாவது எரிஞ்சிட்டு இருக்காங்களான்னு பார்ப்போமா? செட் ஆகலை. சரி, யார்ட்டே கடன் வாங்கிட்டு வரேன். யாரையும் எரிஞ்சிட்டு இருக்காங்களே. ஷேரிங் பண்ணிக்கலாமா? மிஸ்டர் தங்கண்ணாடா, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, கோச்சிக்க மாட்டார்.
எங்கள் அண்ணன் ஞானபிரசனை நல்ல மனுஷன். 2 பேருமே குட்டு தான். சின்ன வயசில் வந்து ஒரு வயலில் தேங்காய் பறிச்சு மாட்டியிருக்கேன். நல்லா மாங்காய் பறிச்சு மாட்டியிருக்கேன். நல்லா ஏதோ சும்மா வீடியோ போடலான்னு ஆரம்பித்தேன், நல்லா சூப்பராக போகுதே. ஓகே போலாமா? அணைஞ்சிரும் போலையே. ஐயோ போய் சேருமா? கஷ்டம்தான். சரி கொஞ்சம் மியூட்டில் போகிறேன். வெற்றிகரமாக வந்தாச்சு. ஷேரிங் தங்கான ஷேரிங்களா இன்றைக்கி? ஓ அணைஞ்சிடாதீங்க அணைஞ்சிடாதீங்க அணைஞ்சிடாதீங்க, பார்த்து கொஞ்சம் பார்த்து. கொஞ்சம் நேரம் எஞ்சால் போதும், நான் போகிற வரைக்கும் எஞ்சால் போதும். ஓகே ஊதுபத்தி கமன் இருக்கணும். ஓகே இதுவும் நம்பிக்கை. மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்ல. அஞ்சிச்சா? இந்த மாதிரி எதாவது பண்ண முடியுமா? இருவீங்களா? தெரியாதோ? சரி போதும். ஓகே மனசு கேட்க மாட்டேங்குதா? பண்ணும். ப்ராசஸ் கம்ப்ளீட். வெற்றிகரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். யாக்கோப் நாடாரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வாழ்த்துக்கள். ஓகே தேங்க் ஜீன்ஸ் அண்ணா மற்றும் முன்னாள் பெரிய புடுங்கிகள் ஆட்டக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இது அதை பற்றி பேசக்கூடாது, பாலிடிக்ஸ் ஆயிரும். ஓகே இன்றைக்கி நான் நினச்ச மாதிரி எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு மரியாதை கொடுத்துட்டு போயிட்டேன். வருஷம் முடிஞ்ச அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு கன்று கட்டணும். எல்லோரும் உயரமாக இருக்காங்க, எங்கள் அப்பா குனிஞ்சிருக்காரு, ஏற்றி விடலாம். ஓகே பாய். வட்டான்னு சொல்லணுமா இல்லை போயிட்டு வரட்டுமான்னு சொல்லணுமா? போயிட்டு வரேன்னு சொல்லலாம். ஆனால் சொல்ல மாட்டாங்க நம்ம ஆட்கள். போகிறேங்க அப்படி சொல்லணும். போகிறேங்க. இப்போ பாய்.